பர்சன் பார்த்தீங்க அப்படின்னா பாஸ்ட்ல வேற கனெக்ஷன் இல்லைன்னா வேற ஆள் கூட ஓகேன்னு சொல்லி இந்த பர்சன் கொஞ்சம் இம்பேலன்ஸ்டாக இருந்திருக்காங்க. ஏன்னா பணம் தான் ரொம்ப முக்கியமான விஷயம் அப்படின்ற ஆட்டிடியூட்ல இந்த பர்சன் இருந்திருக்காங்க. ரொம்ப அட்டாச்சாக இருந்திருக்காங்க மணி ரிலேட்டடான விஷயங்கள்ல. ஆனால் இப்போ அந்த அட்டாச்மெண்ட் அப்படியே தலைகீழாக மாறிடுச்சு. நீங்கள் தான் அபண்டன்ட் எனர்ஜி அப்படிங்கிறத இந்த பர்சன் புரிஞ்சுக்கிட்டாங்க. இதை பற்றி தான் அவங்களோட எண்ணங்கள் இப்போ வந்து சுற்றிக்கிட்டே இருக்குது. நீங்கள் ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஆள். அதே சமயம் வந்து உங்களோட எனர்ஜி மேபி நீங்கள் ரொம்ப லக்கி. அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இப்போ தான் இந்த பர்சனுக்கு புரிய ஆரம்பிக்குது. பாஸ்ட்டில் இந்த பர்சன் நிச்சயமாக அவங்கள வந்து காயப்படுத்தியிருக்காங்க. பணத்துக்காக இல்லைனா வந்து ஏதோ ஒரு அட்டாச்மெண்ட்டுக்காக உங்களை உதாசீனப்படுத்தியிருக்காங்க. ஆனால் இப்போது அவங்க எடுக்க போகிற ஆக்ஷன் இந்த கெட்டதெல்லாம் விட்டுட்டு அவங்க விலகி வர போகிறாங்க. இட்ஸ் லைக் உங்களை நோக்கி பயணம் பண்ண போகிறாங்க. இட்ஸ் லைக் நோ கான்டாக்ட் சுச்சுவேஷனில் இருக்கீங்களா, நோ கான்டாக்ட் சுச்சுவேஷன்லாம் முடிவுக்கு வர போகிறது. ஏன்னா இவங்க ஆக்ஷன் எடுக்க போகிறாங்க. ஹார்ஸ், நாம் இப்போ ஃபயர் ஹார்ஸ் இயரில் தான் இருக்கோம். ஸோ இந்த ஹார்ஸ் கார்டு வர்றது உங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப லக்கியான விஷயம். ஸோ நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, வேறு என்ன விஷயங்கள் வந்து இவங்க உங்களுக்கு சொல்கிறதுக்காக காத்துட்ருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். இது வந்து கரண்ட் ஃபீலிங்ஸ் அண்ட் எமோஷன்ஸ் ஆஃப் யுவர் பர்சன். ஸோ ஆக்ஷன் எடுக்க போகிறாங்க. அது வந்து ரொம்ப தெளிவாக ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக சொல்லிட்டாங்க. அவங்களே ஒத்துக்கிட்டாங்க. பழசில் வந்து என்னோடய ப்ரியாரிட்டிஸ் வேறு மாதிரி இருந்தது, ஆனால் இப்போ வந்து நான் அந்த காதலை ரியலைஸ் பண்ணுறேன். ஸோ நான் வந்து ஆக்ஷன் எடுக்க போகிறேன் அப்படின்றாங்க. இந்த ஹார்ட் வட்டும் லவ் இஸ் நாட் வாட் யூ சே, லவ் இஸ் வாட் யூ டூ. போதுமா, ஆக்ஷன் எடுக்க போகிறேங்கிறத வந்து திரும்ப திரும்ப உங்களுக்கு சொல்லிட்டாங்க. ஸோ காதல்ங்கிறது வந்து வெறும் வார்த்தையால் சொல்கிறது இல்லை, செயலில் காட்டுறது அப்படின்னு. ஆக்சுவலாக அந்த பர்சன் ரொம்ப ப்ராக்டிக்கலாக இருக்காங்க. உண்மையான அன்பும் இருக்குது இவங்கக்கிட்ட. ஏன்னா ஆக்ஷன் தான் ரொம்ப முக்கியம் காதலோ. இது எங்கேயே போய் ஓடி ஒழியுது. ஐ எம் வேர் இது உங்களுக்கு தெரியக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. மேபி அவங்களை சுற்றி இருக்கவங்க ஸ்பெல் பண்ணலாம். ஐ எம் ஹாப்பியஸ்ட் வென் ஐ ஆம் ரைட் நெக்ஸ்ட் டு யூ. உங்களோட அருகாமையிலேருந்து அவங்க வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. இந்த விஷயம் உங்களுக்கு தெரியக்கூடாதுன்னு யாரும் ரொம்ப முயற்சி பண்ணுறாங்க. அதுதான் இந்த ஹார்ட் பார்த்திங்க அப்படின்னா கைக்கிட்ட தூரத்தில் பின்னாடி போய் ஒளிஞ்சிக்கிச்சு. ஆனால் அதுதான் உண்மை. இந்த உண்மையை நீங்கள் தெரிஞ்சிக்க கூடாதுன்னு ஏதோ ஒரு சக்தி வேலை செய்யுது. மேபி காமிக் எனர்ஜியாக இருக்கலாம், இல்லைனா அவங்களோட ஃபேமிலியாக இருக்கலாம். யாரோ ஒருத்தங்களுக்கு இது நீங்கள் இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா இந்த பர்சனுக்காக மேபி நீங்கள் காத்துட்ருப்பீங்க, இல்லைனா இந்த பர்சன் நீங்கள் ஏற்றுப்பீங்க. உங்களுக்கு தெரியாமல் இருக்கிறது நல்லது அப்படின்னு நினைக்கிறாங்க. அது ஏன் இந்த குரூர புத்தி அவங்களுக்குன்னு தெரியல. பட் யாரோ ஒருத்தங்க இந்த கனெக்ஷனை, இந்த பர்சன் உங்கள் மேலே வச்சுட்ருக்க காதலை நீங்கள் தெரிஞ்சிக்க கூடாதுன்னு நினைக்கிறாங்க. பட் இதுதான் அவங்களோட உண்மையான உள்ளம். இந்த நொடி வந்து அவங்க இதை தான் யோசிச்சுட்ருக்காங்க. இதை பற்றின எண்ணங்கள் தான் அவங்க மனசில் சொல்லணுட்டே இருக்குது. ஏதாவது நெகட்டிவ் எனர்ஜி வருதான்னு பார்க்கலாம். இது வந்து பிளாக் பண்ணுது. என்னது? இது பார்த்திங்க அப்படின்னா ஜென்டில்மேன். இது போய் இந்த பாஸ்ட் எனர்ஜி மேலே பிளாக்கேஜ், அதாவது க்ளோஸ் பண்ணுது. எது க்ளோஸ் ஆகுது? இந்த பாஸ்ட் அட்டாச்மெண்ட், பணம் தான் வேணும் அப்படிங்கிற இந்த பர்சனோட கேரக்டர் வந்து க்ளோஸ் ஆகுது. எது ஸ்டாண்ட் அவுட் ஆகுது? உங்களோட காதல். உங்கள்கிட்ட வந்து காதலை சொல்கிறது, ஜென்டில்மேனாக நடந்துக்கிறது அப்படிங்கிற முடிவுக்கு இந்த பர்சன் வந்துட்டாங்க. இதனால தான் வந்து மேபி இது வந்து உங்களுக்கு தேர்ட் பார்ட்டி சுச்சுவேஷன் ஏதாவது இருந்தது அப்படின்னா தேர்ட் பார்ட்டிக்கு ஊற்றி மூடிட்டு உங்களை நோக்கி தான் வரப்போகிறாங்க. அதனால தான் எனர்ஜி மேனிப்புலேஷன். இந்த தேர்ட் பார்ட்டி என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் இந்த உண்மையை உணர்ந்துடக்கூடாது அப்படின்னு நினைக்கிறேங்க. பாருங்கள், க்ளவுட்ஸு, கிங் ஆஃப் சோல்ஸ் எனர்ஜி உண்மையை சொல்ல போகிறாங்க உங்ககிட்ட இருந்து. உங்கள் வாழ்க்கையில் இந்த பிரச்சனைகள் எல்லாமே வந்து ஒரு முடிவுக்கு வரப்போகிறது. பார்த்திங்கன்னா சன் கார்டு கிட்டத்தட்ட பிளாக்கேஜ் மாதிரி தான் வந்தது. ஆனால் இது வந்து பிளாக்கேஜ் கிடையாது. இது வந்து ட்ரூ லவ் கிஸ். எல்லாத்துக்கும் தெரியும், உண்மை காதல் வந்து இறந்தவங்களையும் வந்து உயிர்ப்பிச்சு எழ வச்சிடும். அந்த மாதிரி ஒரு காதல் தான் உங்களோட காதல் அப்படிங்கிற புரிதல் இந்த பர்சனுக்கு வந்துச்சு. ரொம்ப ரீசெண்டாக உங்களோட டஃப் சைக்கிள் வந்து கம்ப்ளீட் ஆகிருக்கு. அதே மாதிரி நம்பர் 4, நம்பர் 6 உங்கள் பாருங்கள் 4, 5, 6. ஸோ படிப்படியாக உங்கள் காதல் வாழ்க்கை முன்னாடி போக ஆரம்பிக்கும். 6 2 தடவை. ஸோ 6 வந்து ரொம்ப ரொம்ப இங்கே 8 இருக்குது. ஓ மை காட், உங்கள் காதல் வாழ்க்கை தூள் கிளப்ப போகுது. 2 டபுள் 1 இருக்குது பாருங்கள், 11 11. இங்கேயும் 10 1, இங்கே பார்த்தீங்கன்னா 1. ஸோ உங்கள் காதல் வாழ்க்கை பக்காவாக அலைன் ஆகிருக்கு. எனர்ஜெட்டிக்கலாக உங்கள் காதல் வாழ்க்கை ரெடியாக இருக்குது. ஸோ இங்கே வந்து பிரச்சனைகள் எல்லாமே வந்து உங்களை விட்டு போக ஆரம்பிச்சிச்சு. படிப்படியாக போகவும் செய்யும். நீங்கள் கவலையப்படாதீங்க. உங்கள் பர்சன் வந்து உங்களுக்கு கூடி சீக்கிரம் கால் பண்ண போகிறாங்க. ஆன்சர் த கால். பிரபஞ்சம் சொல்கிறாங்க, இட்ஸ் டைம், த டைம் இஸ் நவ். ஸோ உங்கள் பர்சன் கிட்டேருந்து நீங்கள் எதிர்பார்க்காத சமயத்தில் உங்களுக்கு ஒரு கால் வரலாம். மேபி அன்னோன் நம்பர்லேருந்து கூட வரலாம். பேஷன் அண்ட் ப்ளஷர். நீங்கள் ரொம்ப 2 பேர் இங்கே பாருங்கள், 2 பேர் எங்கேயோ இட்ஸ் லைக் என்ன சொல்கிறது, கேரவான், நாட் லிட்ரலி கேரவன், இட்ஸ் லைக் கேம்பிங் வேன். நீங்கள் எங்கேயாவது போய் கேம்பிங் சைட் போக போகிறீங்க. நீங்கள் போய் பக்காவாக 2 பேரும் தனிமையில் என்ஜாய் பண்ண போகிறீங்க. ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக இருக்குது.
மேபி ட்ரிப் போக போகிறீங்க, நீங்கள் வீட்டை விட்டு வெளியில் போகிறீங்க. எதுக்கு? இந்த பர்சனோட வெளியில் போகிறதுக்காக. இட்ஸ் டைம். தே ஆர் பிளானிங் சம்திங் ப்ரொடெக்டட் பை ஏஞ்சல்ஸ். உங்கள் காதலும் சரி, நீங்களும் சரி, பிரபஞ்சத்தாலையும் ஏஞ்சல்னாலையும் ப்ரொடெக்ட் பண்ணப்படுறீங்க. அது நம்ம இங்கேயே பார்த்தோம். இது வந்து பிரபஞ்சமே உங்களோட வாழ்க்கையில் இருக்க பிரச்சனைகளை வந்து வெளியில் எடுத்துகிட்டு போக போகிறாங்க. ஸோ நீங்கள் இந்த தருணத்தில் ஐ எம் ப்ரொடெக்டட் அப்படின்னு சொல்லி இந்த எனர்ஜியை கிளைம் பண்ணுங்கள். இட்ஸ் டைம். பிரபஞ்சம் திரும்ப திரும்ப அதே தான் சொல்கிறாங்க, இட்ஸ் டைம் அப்படின்னு. ஸோ இந்த கரண்ட் ஃபீலிங்ஸ் அண்ட் எமோஷன்ஸ் கொஞ்சம் டீப்பாக பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த பர்சன் வந்து உங்கள்கிட்ட இந்த காதலை பற்றி வேறு என்ன விஷயங்கள் வந்து மனசில் வச்சுருக்காங்க, ரொம்ப சந்தோஷமாக இருக்க போகிறீங்க. ஏன்னா சன் கார்டு வந்துருச்சு ஆல்ரெடி. ஸோ உங்கள் காதல் நிச்சயமாக சரியான பாதையில் தான் இருக்குது. இந்த பர்சன் வந்து சரியான முடிவு தான் எடுத்தாங்க. பாஸ்ட்டில் வந்து என்ன செஞ்சு இந்த பர்சன் சொதப்பி இருந்தாலும் இனி அதை சொதப்ப போகிறதில்ல. த ஸ்ட்ரென்த். உங்களுக்கு தேவை தைரியம் மட்டும்தான். உங்கள் தைரியம் தான் இந்த பர்சனோட ஸ்ட்ரென்த்தே. ஸோ நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ தைரியமாக கான்ஃபிடண்ட்டாக இருக்கீங்களோ அவ்வளோ சீக்கிரம் இந்த காதல் வந்து சரியான பாதையில் போகும். நைட் ஆஃப் பென்டிக்கல், ஸ்லோ அண்ட் ஸ்டடி. இந்த பர்சன் உங்கள் கிட்டே வரதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துக்கிறாங்க. மேபி நீங்கள் கடுப்பாக இருக்கலாம் கூட தான், ஆனால் உங்களை நோக்கி தான் வந்துட்டுருக்காங்க. அவங்களோட பயணம் எங்கேயும் தடைப்படலை. ஏன்னா அவங்க ஸ்லோ அண்ட் ஸ்டடியில் வராங்க. மேபி இவங்க வரது உங்களுக்கு தெரியாது, நீங்கள் ரியலைஸ் பண்ணியிருக்க மாட்டீங்க. பட் இட் இஸ் ஹேப்பனிங். இங்கே பாருங்கள், காதலை சொல்ல போகிறாங்க. கிங் ஆஃப் கப்ஸ் பாட்டம் டெக்கில். ஸோ இந்த பர்சனோட காதலை பற்றி உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்ததுன்னா கொஞ்சம் கூட சந்தேகப்படணும் அவசியம் இல்லை. இவங்க காதலை வெளி உலகத்துக்கு சொல்கிற அந்த முடிவோடு தான் வரப்போகிறாங்க. நோ மோர் ட்ராமா, இந்த மாதிரி காசு தான் பெருசு, அது பெருசு, இது பெருசு, தேர்ட் பார்ட்டி சுச்சுவேஷன், நோ, எதுவுமே இல்லை. எந்த தடையுமே எதுவுமே உங்கள் காதல் வாழ்க்கையில் இருக்க போகுது. ஏன்னா சன் கார்டு வந்துச்சுனாவே எல்லா தடைகளும் விலக ஆரம்பிச்சிருச்சுன்னு அர்த்தம். இதுவும் தலைகீழாக வருது. இதனால் யூ ஆர் த பர்சன் ஐ வில் நெவர் ஸ்டாப் லுக்கிங் ஃபார் இன் அ க்ரௌடட் பிளேஸ். நீங்கள் எங்கே இருந்தாலும் இந்த பர்சன் உங்களை கண்டுபிடிச்சிடுவாங்க. ரொம்ப ரீசெண்டாக இந்த பர்சன் நீங்கள் எங்கேயும் வெளியில் போகும்போது பார்த்துருக்காங்க, ரொம்ப தூரமாக இருந்து உங்களை பார்த்துருக்காங்க. தட்ஸ் ஃபார் ஷோர். அதுதான் பிரேக்கிங் பாயிண்ட் இந்த பர்சனுக்கு, உங்களோட வேல்யூவை ரியலைஸ் பண்ணுறதுக்கு. மேபி நீங்கள் எங்கேயோ வெளியில் போயிருக்கீங்க, வெளியில் போனீங்க ரீசெண்டாக அப்படின்னா இந்த பர்சன் உங்களை எங்கேயோ தூரமாக இருந்து பார்த்துருக்காங்க. இட்ஸ் லைக் அ கோஇன்சிடென்ஸ். அதான் பிரபஞ்சம் வந்து வேலை செய்கிற ஒரு விஷயத்துக்கான அறிகுறி. பிரபஞ்சத்தோட பிளான் அப்படி தான் இருக்கும். நீங்கள் எதிர்பார்க்கவே மாட்டீங்க, யூ சீ தம். ஏன்னா அவங்க உங்களை பார்ப்பாங்க. அதுதான் தட்ஸ் கால் தி யூனிவர்ஸ். நான் சொன்னேன்னா ஆன்சர் த கால். கூடிய சீக்கிரம் நீங்கள் வந்து இந்த பர்சன்கிட்ட வந்து கால் எதிர்பார்க்கலாம். இட்ஸ் லைக் அ வீடியோ கால், சேட். ரொம்ப குதூகலமாக இருக்க போகிறீங்க. அதுக்கு முன்னாடி நீங்கள் எங்கேயோ வெளியில் போக போகிறீங்க. மேபி இந்த காலே வந்து உங்களை ஒரு டேட் நைட்டுக்கு கூப்பிடுறதா, இல்லைனா எங்கேயாவது ட்ரிப்பு கூப்பிட்றதுக்கு தான் இருக்கலாம். ஆல் மை லவ் ஃபார் யூ. இங்கே பாருங்கள், உங்கள் மேலே அப்படியே காதல் மழையை பொழிய போகிறாங்க. இனிமேல் இப்போ இவ்வளோ நாளாக உங்களை காயப்படுத்துறதுக்கும் சேர்த்து இனிமேல் வந்து வெறும் அன்பு மழை தான் போங்க நினைய போகிறீங்க காதல் மழையில். ஸோ ப்ரிப்பேர் யுவர் செல்ஃப். இனிமேல் பாஸ்ட்டை வச்சு நம்ம ஒன்றும் பண்ண போகிறது. லீவ் த பாஸ்ட் இந்த பாஸ்ட். பழசெல்லாம் ஏதாவது இருந்தது அப்படின்னா பின்னாடியே விட்டுருங்க. அதுதான் ரொம்ப நல்ல விஷயம் கூட. பிகாஸ் யூ ஆர் ப்ரொடெக்டட். அதுதான் நீங்கள் இங்கே திரும்ப திரும்ப பார்க்க வேண்டிய ஒரு விஷயம். நீங்கள் கிளைம் பண்ணியிருக்கீங்க அந்த எனர்ஜியை. நாம் வந்து நீங்கள் இந்த பர்சன் கிட்டேருந்து கால் எப்போ வரும் அப்படிங்கிறதுக்கான சைன் மட்டும் பார்த்துட்டு இந்த ரீடிங்கை க்ளோஸ் பண்ணிடலாம். ஸோ வந்து ஸ்டே டியூன். நீங்கள் வந்து என்ன சைன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பர்சன் வந்து உங்களை கால் பண்ண போகிறாங்க. 33 பார்த்தீங்கன்னா ஃபார் ஷுவர். அதே சமயம் பார்த்தீங்க அப்படின்னா 11 உங்கள் கண்ணில் பட்டுச்சுன்னா இந்த பர்சன் வந்து உங்களை காப்பாற்ற போகிறாங்க, உங்களுக்கு கால் பண்ண போகிறாங்க. நான் ஏன் இவ்வளோ தோண்டிகிட்ருக்கேன் அப்படின்னா நான் 2 சைன் பார்த்தேன். அதுதான் ஆக்சுவலாக உள்ளே வந்தது. பார்த்தீங்கன்னா 2 விஷயம். இந்த சாவி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த சாவி நான் ஏன் சொன்னேன்னா ரொம்ப இது வந்து யூனிக்கான கீ, சாதாரணமான கீ கிடையாது. ஸோ இந்த மாதிரி ஏதாவது யூனிக்கான கீ பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட காதல் வாழ்க்கை ஓப்பன் ஆக போகுது. இட்ஸ் லைக் ஜி பூம்பா. ஒரு ட்ரெஷர் பாக்ஸை ஓப்பன் பண்ணுற மாதிரி தான் உங்கள் காதல் வாழ்க்கையை பிரபஞ்சம் ஓப்பன் பண்ணுறதுக்கான கீயை கொடுத்துட்டாங்கன்னு அர்த்தம். ஸோ ஐ திங்க் உங்களால் பார்க்க முடியலையா? ஐ திங்க் இப்போ பார்க்கலாம். எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி ஏதாவது யூனிக்கான கீ பார்த்தீங்க எங்கே பார்த்தாலும் சரி தான். அது வந்து ஒரு சைன். அப்புறம் ஏஞ்சல்ஸ் பார்த்தீங்கன்னா ஏஞ்சல் சைன்ஸ், ஏஞ்சல் நம்பர்ஸ், இந்த மாதிரி எது பார்த்தீங்கனாலும் அதுவும் உங்களுக்கு ஒரு சைன். நம்ம இங்கே ஆல்ரெடி என்னென்ன நம்பர்ஸ்ன்னு கூட பார்த்துட்டோம். திஸ் இஸ் அனதர் சைன். அப்புறம் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இந்த மியூசிக் சாமுக்கு இன்னொரு ஸ்பெஷல் மெசேஜ் இருக்குது. உங்கள் பர்சன் உங்களுக்கு டெடிகேட் பண்ண சாங், இல்லைனா உங்கள் பர்சனுக்கு பிடிச்ச சாங் உங்களுக்கு பிடிச்சதில்லை, உங்கள் பர்சனுக்கு பிடிச்ச சாங்கை நீங்கள் எங்கேயாவது தொலை தூரத்தில் இருந்து கேட்டிங்க அப்படின்னா கன்ஃபர்மேஷன் கூடிய சீக்கிரம் உங்களுக்கு இந்த பர்சன் கிட்டேருந்து
மெசேஜ் வர போகிறது. இது ரொம்ப ரேராக தான் கேட்க போகுது, ரொம்ப ஸ்பெஷலான சைனும் கூட. இந்த பேர்ல் பார்த்தீங்க அப்படின்னா இட்ஸ் சைன். இது பெரிய பேர்லில் ரெண்டுமே இருக்குது எங்கிட்ட. இந்த ஒயிட் பேர்ல் பார்த்தீங்கன்னா என்ன சைன் அப்படின்னா, உங்கள் காதல் இப்போ தான் வந்து அப்படியே திரும்ப ஒரு ஸ்பெஷல் எனர்ஜிக்குள்ளே போக ஆரம்பிச்சிருக்கு. இட்ஸ் லைக் உங்கள் காதல் ரொம்ப யூனிக்கான காதல், அதில் உங்களுக்கு சந்தேகமே தேவையில்லை. இட்ஸ் லைக் டிவைன் லவ், இல்லைனா வந்து ட்வின் ஃப்ளேம், சோல்மேட் ஜேர்னி. இட்ஸ் லைக் எ வெரி ஸ்பெஷல் கனெக்ஷன். ஆனால் இது வந்து முழுசாக உருவாகிருச்சா அப்படின்னா இல்லை. ஏன்னா இங்கே பார்த்தீங்கன்னா அதே சங்கு தான் இருக்குது. சங்கு சிப்பிக்குள்ளே தான் வந்து கடல் சார்ந்த விஷயங்கள்லாம் முத்தும். ஸோ அது வந்து ஆல்ரெடி இங்கே எனர்ஜி இருக்குது. இட்ஸ் அ கன்ஃபர்மேஷன். உங்கள் காதல் வந்து இப்போ தான் வந்து உருவாக ஆரம்பிக்கிறதுக்கு இன்னும் கொஞ்சம் டைம் ஆகும். பட் அதுக்கு தான் நீங்கள் வெளியில் போகிறது, இந்த ஃபோன் பேசிக்கிறது, இதெல்லாம் வந்து இட்ஸ் பாண்டை க்ரியேட் பண்ணுறதுக்கு. உங்களுக்கு பாஸ்ட்டில் என்ன நடந்திருந்தாலும் சரி, கவலைப்படாதீங்க. ஃப்யூச்சர் ரொம்ப பிரைட்டாக இருக்குது. ஜெய் சாரம், காட் பிளஸ் யூ.